வணக்கம். இந்த ஆயில் வந்து இன்னைக்கு லான்ச் பண்றோம். கேரட் ஆயில் மேம். வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ராடனரி வாசனை இது. இதோட ப்ராசஸிங் ரொம்ப ஈஸி. ட்ரெஸ் நல்லா இருக்காது வரையுமா சொல்றேன். இது என்ன மேம் ஸ்பெஷல்னா, கேரட் ஆயில் என்னென்ன போட்டோம்னா வைட்டமின்ஸ்க்கெல்லாம் போட்டிருக்கோம்ல, பிளஸ் என்ன போட்டிருக்கோம், பாதாம் ஆயில், கேரட் ஆயில், ஆலிவ் ஆயில் எல்லாமே போடுறது. இது ஆயிலும் போட்டு கேரட்டை துருவி ஃப்ரெஷ்ஷா இதுல போட்டு காய்ச்சி எடுக்கிறது. கேரட் ஆயில் கிடையாது, கேரட்டை துருவி போட்டு எடுக்கிறது. மேம் ஏஆர்டியில் ஆர்டர் போட்டு 11 நாள் ஆச்சு, நோ டெலிவரி. அதான் இன்னைக்கும் 2 கம்ப்ளைண்ட் வந்துச்சு. பிரேமா மேம் போட்டிருக்காங்க உங்க மேல. மேம் இமீடியட்டா இப்போ வாட்ஸ்அப் வந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. பிரேமா மேம் ஏஆர்டி வாட்ஸ்அப் வந்து ஃபோன் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு இதை யாராவது பிளாக் பண்ணீங்களா? பிள்ளைங்க யாராவது பிளாக் பண்ணாங்களா? வேற இந்த கேரட் ஆயில் சாப்பிடணும் ஃபீலிங்கா இருக்கும் எனக்கு. ஆக்சுவலி போன வீக்கே என்ன கேப்பீங்களா, என்ன கீக்குமா இப்ப சமீபமா ஒரு க்ளோ கிடைக்குது மேம். ஒன்னு இருக்கு மேம், அதாவது ஹேர் பவுடர் மழை வந்துருச்சு, அதனால அவங்ககிட்ட நான் டேட் கூட மேம் உங்கள்கிட்ட டேட் சொல்லியிருக்காங்க. ஹேர் பவுடர் கேட்டீங்களா? மழை வந்துருச்சு இங்க, ஒரு வாரமா மழை. இன்னைக்கு கூட குடம் தான் போட்டுருக்கு. அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தானே ஹேர் பவுடர் கேட்டிருக்கீங்களா மேம்? இந்த இது அப்படியே அப்சர்வ் பண்ணிரும். பிச்சு பிச்சு ஸ்டிக்கினஸ்லாம் இருக்காது. ஆனா ஆலிவ் ஆயில், பாதாம் ஆயில் எல்லா ஆயிலுமே மிக்ஸ் பண்ணி கேரட்டை துருவி அதுல போட்டு சில வைட்டமின்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே குஷ்பி மேம் சமீபமா சொல்லுவாங்க. அதுல நாங்க இன்னும் குங்குமப்பூலாம் போட்டு இன்னும் நல்லா டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் பண்றது ரொம்ப கஷ்டம். கரெக்டான ப்ராசஸ் போட்டு பண்ணணும். அது வந்து எனக்காக நான் கேட்டிருந்தேன், ரெகுலரா போடுறதுக்காக கேட்டிருந்தேன். ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் ஃபேஸ்ல மங்கு இருக்காது. ஏன்னா இதுலயுமே குங்குமாதியும் வந்துடும். மங்கு இருக்காது, எதுவுமே வராது. பிளஸ் குங்குமாதி தைலம்னே நமக்கு தனியா, குங்குமாதி சீரம்னே தனியா கொடுக்குறாங்க. திஸ் இஸ் குங்குமாதி சீரம், ஏஆர்டியோடது. அது கேரட் ஆயில்னு சொல்றது, அது பேரு க்ளோ கேரட்னு சொல்றது, அது பேரு. இது குங்குமாதி. இது குங்குமாதியில ஃபுல் இதுலயும் எசென்ஷியல் ஆயில் போட்டு இதுலயுமே நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா மஞ்சிஸ்தான்றது மங்கே போகும், அவ்வளோ நல்லது. ஸோ ஏஆர்டி ப்ராடக்ட்னா எனக்கு ஏதாவது வேணும்னா கால் பண்ணி சொன்னா எனக்கு ரெடி பண்ணிடுறாங்க. அதனால நான் இப்ப சொல்லி 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 வாங்குறோம். ஹேர் ஆயில் இது வேணும்னு கேட்டிருக்கோம். இப்ப ஹேர் ஆயில்ல நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன். உங்களுக்கு அடுத்தடுத்தது இதுல எல்லாம் இன்னும் நிறைய லான்ச் பண்ணி, இந்த ஹேர் ஆயிலே ஒரு முடி கொட்டுச்சுன்னா நான் என் பேரே மாத்திக்கலாம் மேம். த வார்ட்ரோப் ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில் க்ளோ, அவங்க கவிதா மேம் போட்டிருக்காங்க. க்ளோ பவுடர் இஸ் ரியலி குட் மேம், வில் டெஃபினெட்லி சஜஸ்ட். வெரி குட். இதுல ஒரு முக்கியமான தகவல், அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கவிதா மேம்க்கும் சுஜிக்கும் சொல்லணும். கவி மேம் வந்து சுஜி இருக்காங்களா, அவங்களோட அம்மா. இவங்க 2 பேரும் தான் ஏஆர்டியோடது. மெயினா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளோட சர்டிஃபைடு வாங்குறோம் அப்படின்றது வந்து ஈஸியா நமக்கு, ஏன்னா நம்ம இந்த கண்ட்ரி இந்தியன்ல இருக்கிறனால நமக்கு கிடைச்சிருது. பட் இது வந்து யூகேல கிடைக்குமா அப்படின்னா, இத போய் அங்க ஒரு லேப் டெஸ்ட் கொடுப்போம். அங்க இருக்க லேப் டெஸ்ட்ல வந்து நீங்க ஒரு இது கூட மாறக்கூடாது. அந்த ஃபார்மல் வந்து ஒரு இது கூட மாறாம கொடுக்கணும். அங்க இருக்க லேப் டெஸ்ட்ல எக்ஸலண்டா கொடுத்துருக்காங்க நம்ம ஏஆர்டி ப்ராடக்ட்டுக்கு. அப்ப இந்தியன் சர்டிஃபைட் அண்ட் யூகே சர்டிஃபைட் எல்லாமே நம்ம கிட்ட கையில இருக்கு. நீங்க நம்பிக்கையா வாங்கி போடலாம். இங்க என்ன ப்ராடக்டோ அது எல்லாமே அங்க போகுது. அங்க நம்மளோட அவுட்லெட் யூகேக்கு வந்துருச்சு. ஒரு கண்ட்ரிக்கு, இப்ப நம்ம கண்ட்ரிக்குள்ள வரும்போதும் சரி, இன்னொரு கண்ட்ரிக்குள்ள போகும்போதும் சரி, இதை நல்லா தெளிவா கேட்டுட்டு, அறகுறையா கேட்டுட்டு, எதை பத்தக்குன்ற கூடாது அன்வான்டடுக்கு. ஸோ கரெக்டா தெளிவா கேளுங்க. நம்ம கண்ட்ரியோட ஃபார்மல் ப்ரொசீஜர் என்னவோ, அவங்க கண்ட்ரியோட ப்ரொசீஜர் என்னவோ அதெல்லாமே கிளியர் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம். ஆனா இதோட அவுட்லெட் அங்க வருது அப்படின்னா, எந்த கண்ட்ரிக்குள்ளயுமே ஒரு காஸ்மெட்டிக்ஸ் போகுதுன்னா அந்த அந்த கண்ட்ரியோட லைசன்ஸ் இருக்கணும். லைசன்ஸ் இருந்தாதான் நாங்களும் அனுப்ப முடியும், அவங்களும் அங்க எடுக்க முடியும். அந்த லைசன்ஸோட இன்னைக்கு எக்ஸலண்டா பண்ணிட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. வித் பியூட்டிஃபுல்லா இன்னைக்கு நம்ம யூகேல வந்து நம்ம ஏஆர்டி ப்ராடக்டோட அவுட்லெட் இருக்கு. அவுட்லெட்னா அவங்க அங்க இருக்க முடிச்சிடுறாங்க. அவ்வளோ போகுது மேம். அப்புறம் இந்த பெயின் ஆயில் வந்து நான் லாஸ்ட் டைம் இங்க இருக்கும் பொழுது எனக்கு இந்த கை இருக்கு இல்லைங்க, இந்த கையில இவ்வளோ பெருசு வீங்கிருச்சு. இங்க வீங்கி இருந்துச்சு. அதை நான் பெயினை கண்டுக்கவே இல்லை. ஆனா எனக்கு கை வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு தூக்குனாலே வலிக்குது, இந்த ட்ரெஸ் போட்டாலே வலிக்குது. அப்ப கவிமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் இங்க பாக்கட்டுமான்னு சொல்லிட்டு இப்படி தொட்டாங்க. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய கட்டி இருந்துச்சு. என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரத்தம் கட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கையை அப்படி நீவும் போது கத்துன்னு கத்துனேன். ஆனா யோசனையே பண்ணாம இதை வச்சு, இந்த ஆயில் தான் அதுக்கு வச்சு நீவுனாங்க. எனக்கு இந்த ஆயில் வச்சு நீவி 10 நிமிஷம் மேம். திஸ் இஸ் ட்ரூ அண்ட் ப்ராமிஸ். நான் கத்துனதை பார்த்து மல்லியே அழுதுருச்சு. நான் அவ்வளோ சத்தம். ஆனா நான் ரொம்ப அடக்கமா தான் கத்துனேன். அதுவே வெளியில கேட்டுருச்சு. கோபாலு வலி, இவ்வளோ வலி. அதுல அந்த ரத்த கட்டி, இவ்வளவு பெரிய கட்டி அப்படியே எடுத்தாங்க.
ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல என் கையை நல்லா ஃப்ரீயா அப்படி எடுக்கிறேன். அன்னைக்கு நீவுன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு அப்படி இருக்கு. ஹாய் சிஸ்டர், யூஏஇல இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா? கிடைக்காத தங்கம் இங்க இருந்து நீங்க லைசன்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அங்க நீங்க விற்கணும்னாலும் விற்கலாம். அங்க உங்களுக்கு லைசன்ஸ் அது அங்க என்ன ப்ரொசீஜரோ அது படிதான் நீங்க வாங்கணும். இங்க வந்து வாங்கிட்டு போறவங்களாம் வாங்கிட்டு போறாங்க. யூஏஇல நாங்க அவுட்லெட் கொடுக்கலாம். சோ அப்ப என்னாச்சு அப்படின்னா இந்த ஆயில் வந்து இதுல நிறைய இதுல ஏதோ இலை சொன்னாங்க, புங்க இலை, தொட்டாசினிங்க. இவங்க போடுறது எல்லாமே நம்ம ரோட்ல பாக்குற மூலிகைகள் தான். ஆனா நம்மள்தான் ரிமைண்ட் ஆப்ஷன் இதுல வராது தங்கம். முன்னாடியே நீங்க நான் வீடியோ போடுவேன், அதுல பாருங்க. சோ இந்த ஆயில் வந்து பயங்கரமான எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெயினை வந்து ரிலீவ் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணி அப்படியே நான் வண்டியில போய் வீட்டுல இறக்கும் போது அப்படியே எனக்கு என்ன சொல்லணும்னா அப்படியே அந்த கை ரெண்டுமே இப்படி எடுக்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷம். சில நேரங்கள்ல ஆனந்த கண்ணீர் வரும். பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு பார்த்திருக்கீங்க. இந்த ஆயிலை பத்தி நான் நிறைய விஷயங்கள் என்ன நீங்க கேட்கலாம், அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க யார் யாருக்கு போடலாம். மேம் ரொம்ப நாளா எனக்கு கால் வலி மேம் அப்படின்னா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, டாக்டர்கிட்ட போறவங்க எல்லாம் போய்க்கோங்க. இதெல்லாம் இதுக்கு போக கூடாது, இது மட்டும் தான் போடுங்கன்னு சொல்லல, எக்ஸ்ட்ரா இதை சேர்த்து செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நடக்குதோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. நீங்க டாக்டர்கிட்ட போய் சஜஷன் கேட்டுட்டு கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்ல. இது 32 மூலிகைகள்ல ஆயுர்வேதிக் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு தலைக்கு வைக்கக்கூடிய எண்ணெய், அத்தனை மூலிகைகளும் இதுல இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷல் ஹைலைட். இதுல வந்து ஒரு தடவை இதுல முக்கியமான விஷயம், ஒரு துளசி இருந்தாலும் தலைக்கு பாரம் இருக்காது, தலை பாரமும் வராது, உடம்புக்கு நல்லது. இதுல இன்னொரு விஷயம், கண்ணுக்கு குளுமன்றதோட அவங்க வீட்லயே ஒரு தனியா ஒரு இடம் வச்சிருக்காங்க, அதுல ஃபுல்லா அவங்க விளைச்சல் போட்டிருக்காங்க. போட்டு ஒவ்வொரு மூலிகையும் தனிப்பட்ட முறையில போட்டு 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 எடுக்கிறாங்க. என்னது உங்க இயரிங்ஸ் கோல்ட் ஆகிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உயிரை பிடிச்சி பேசுறேன், என்னடா கேக்குறீங்க? சுராணி அக்கா லைவ் இருக்காவா? இத்தனைக்கு நான் பதில் சொல்றேன்டா. இதா தங்கம், இப்ப நம்ம வந்துட்டோம் பாருன்ற போது ஏஆர்டி ப்ராடக்டோட 30 சோப்புங்க 999ங்க. நீங்க ரீசெல்லரா ஆகணுமா? ஆயிக்கலாங்க. உங்களோட லேபிள் போட்டுக்கோங்க, ஒயிட் லேபிள்ல கொடுக்குறோங்க. இது லேப் டெஸ்ட் கூட கொடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லைங்க. வேற லெவல் ரீச்சுங்க. இந்த சோப்ல வந்து ஆலிவேரா சோப் இருக்கு, இன்னைக்கு நியூ லான்ச்சிங் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லான்ச்சிங் கொடுத்துறோம். லெமன் கிராஸ் சோப். இது குளிச்சுட்டு வந்தா எப்படிங்கன்னா இந்த சம்மர் டைம்ல ஃப்ரெஷ்ஷா அப்படியே கமன் பாத்ரூம் எல்லாம் வாசனை இருக்குங்க, அந்த அளவுக்கு சூப்பருங்க லெமன் கிராஸ். நம்ம வீட்டுல இது வந்து உடம்புக்கு போடுறது, நம்ம வீட்டுக்கு இந்த இதுதானே லெமன் கிராஸ் போட்டு கூட துடைப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அவ்வளவு வாசனையா இருக்கும், ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பெயினுக்கே போடுவாங்க லெமன் கிராஸ். அப்ப நீங்க கை கால் வலி அப்படின்னா இந்த சோப்பு போட்டாலே அவ்வளவு நல்லது. என்னது கோல்டு தான். இதுல வந்து மஞ்சிஸ்தா கொடுத்துருக்கீங்க, ஆலிவேரா, குப்பமேனி யார் யாருன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு. எனக்கு தழும்பு வருது, சில பிரச்சனைகள் இருக்குன்னா போடலாம். நலுங்கு மாவுன்றது ஏஆர்டியோட ஸ்பெஷல் ட்ரேட்மார்க் ப்ராடக்ட். அது அவங்களோட ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் லான்ச்சிங்க நலுங்கு மாவு தான். ஜென்ஸுக்கு தனியா, லேடிஸ்க்கு தனியா. லேடிஸ்க்கு வந்து மஞ்சளோட, ஜென்ஸுக்கு மஞ்சள் இல்லாம கொடுத்தாங்க. அதுலயுமே திஷ்டி போறதுக்காக ஒரு கிழங்கு கொடுத்துருப்பாங்க, அந்த கிழங்கு யாருமே போட்டிருக்க மாட்டாங்க. இந்த நம்ம ஹேர் ஆயில்ல கூட ஒரு இது சொல்வீங்கல்ல, அது என்ன வேறு, முதியோர் கூந்தல் வேர் போட்டிருப்பாங்க. அந்த வேர் என்னன்னா அந்த வேர் மாதிரியே இருக்குமா, முதியோர் கூந்தல்ன்ற பேரு. அந்த வேர் மாதிரி நமக்கு முடி கீழே முடியில் வருமா, கூந்தல் மாதிரியே இருக்குமா, அப்படி இப்படி பின்னி இருக்குமா, அந்த வேர் போட்டிருக்காங்க அந்த ஹேர் ஆயில்ல. இந்த நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். இது ஏஆர்டி ப்ராடக்ட், அதனால கெத்தா சொல்லுவோம். இங்க குடும்பம்